வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இப்போ கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் எப்போ வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு. ஸோ அது சம்மந்தமாகவும் ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் சம்மந்தமாகவும் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் செல்லுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்ட டீட்டெயிலை உங்ககிட்ட சொல்லிடலாம், ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இது மாதிரியான நிறைய அப்டேட்டை ஆன் டைமில் கேட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்குது நம்ம சேனல் மட்டும்தான். ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்க. இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. 22லேருந்து 24 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அலாட்மெண்ட் எப்போ வரும், ப்ளஸ் நமக்கு இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2வும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2ஓட ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, நியூவாக நமக்கு அலாட்மெண்ட் எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான கேள்விகள், ப்ளஸ் இதை தாண்டி ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அவங்களுக்கும் நமக்கு செகண்ட் பேஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமும் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கான அப்டேட்டையும் இதில் கொடுத்துட்றோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு 3 கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நடந்தது. அது யாராக இருக்குன்னு தெரியும், பிசி, எம்பிசிடிஎன்சி அண்ட் எஸ்சிஏ. ஏன் சார் பிசிஎம், எஸ்சி, எஸ்டி கேட்டரில் இருக்கவங்களுக்கு நடக்கலைன்னா, ஃபஸ்ட் பேஸில் இருக்கவங்களுக்கே இனஃப் சீட் இருக்கிறதுனால கட்டாயமாக ஸோ அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ் வந்து வேக்கண்டாக வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த சீட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் எப்போ சார் அலாட்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னா, இதில் ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து போனஃபைடு வச்சு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் இதே பிரச்சனை தான் ஆச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்களுக்கு போனஃபைடு வந்து லாஸ்ட்டாக 21 வரைக்கும் டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 17ஆம் ஸ்லைடிங் 1ஓட ரிசல்ட் வரும்னு ஷெட்யூலில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 17ஆம் வரல. ஆனால் அவங்க சிவி போனவங்கள்ட்டெல்லாம் சொன்னது 21ஆம் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, 21ஆம் 17 வர வேண்டிய ரிசல்ட்டை 21ஆம் வரைக்கும் வச்சுருந்துட்டு 21ஆம் வரைக்கும் அவங்க சொன்ன இந்த போனஃபைடோட லாஸ்ட் ஒரிஜினல் டேட் இது, அதை சப்மிட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு 22ஆம் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு அப்புறம் 23ஆம் போல் நமக்கு என்ன பண்ணாங்க, 22 ஈவினிங் போல் நமக்கு அந்த சீட் அலாட்மெண்ட்டை நமக்கு வெளியில் விட்டாங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டையும் நியூ சீட் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது செகண்ட் ரவுண்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, சார் வெட்னஸ்டே வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சார். எதுக்கு, ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு. போனஃபைடை வச்சு சிவி அட்டன் பண்ணவங்க ஒரிஜினல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு வெட்னஸ்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வெட்னஸ்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வெட்னஸ்டே வரைக்கும் யாரெல்லாம் போனஃபைடை வச்சு அட்டன் பண்ணாங்களோ அவங்களாம் ஒரிஜினல் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அந்த சீட்டெல்லாம் வேக்கன்ஸில் கொண்டு வராங்க. தென் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்போது ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு உண்டான சீட் அலாட்மெண்ட்டும் நமக்கு ஆஃப்டர் வெட்னஸ்டேக்கு அப்புறம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நாம் TNAUக்கு அட்மிஷன் செல்லுக்கு காண்டாக்ட் பண்ணப்போ இந்த டீட்டெயில் கேட்டோம். சார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட்டும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் 2வும் எப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த மேடம் சொல்லியிருந்த டீட்டெயில் என்ன அப்படின்னா, சார் இந்த வீக் எண்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னாங்க. அப்போது கட்டாயமாக இப்போ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெட்னஸ்டே வரைக்கும் இந்த போனஃபைடை வச்சு அட்டன் பண்ணவங்களுக்கு நமக்கு டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா வெட்னஸ்டே வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு நாள் எடுத்துப்பாங்க. அப்போ வியாழக்கிழமை ஒரு நாள் போயிடும். அப்போ வெள்ளி சனியை போல தான் நமக்கு ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்க சொன்ன டீட்டெயிலை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராசஸை முடிச்சுட்டா கூட, அதுக்கு முன்னாடி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் கூட அவங்க ஒரு நாள் முன்னாடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கட்டாயமாக மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீட்டு வந்து அலர்ட் ஆகிடுச்சுன்னா மெயில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அப்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழன், வெள்ளி, சனியில் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? நமக்கு ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது ஒகேஷனல் ஸ்ட்ரீமில்
எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் வருமா சார்? கவுன்சிலிங் வரதுக்கு சான்ஸ் இல்லை, சீட் அலாட்மெண்ட் வருமானு கட்டாயமாக உங்களுக்கு வரும். உங்களுக்கும் வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் அஃபிஷியல் டேட் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் நியூ அலாட்மெண்ட் டைம்லேயே உங்களுக்கான டேட்டையும் சொல்லிவிட்டு உங்களுக்கும் சிவியை அது கூடவே சேர்த்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க கட்டாயமாக. ஸோ அதில் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை சார், ஆனால் கட்டாயமாக நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் சார்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எப்போ ஓப்பனிங் அப்படின்னு கேட்டிருந்தோம். காலேஜ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது ஜனவரி 3ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லி கேட்டதே அதை தான் சொல்லி கேட்டேன். ஜனவரி 3ஆம் தேதி வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க. சிவிக்கு வந்தவங்க கிட்ட 6ஆம் தேதினு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி 20ன்னு சொல்கிறாங்க. எப்போ மேடம் இது கன்ஃபார்ம் டேட் என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். சார் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் சார் அப்படின்றதோடு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் சார் உங்களுக்கு காலேஜ் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கன்ஃபார்மாக எங்களால் டேட்டை சொல்ல முடியலை சார், ஏன்னா கண்டிப்பாக 3ஆம் தேதி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அவங்க சொன்னது, ஏன்னா அதுக்குள்ளே ப்ராசஸ் முடிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை, ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் எதிர்பாருங்கள் சார், அதுக்குள்ளே நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவோம் சார். ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்குள்ளே பார்ப்போம் சார். ஆனால் எங்களால் அஃபிஷியலாக டேட்டு சொல்லலைங்கிறதுனால அந்த டேட்டை எங்களால் மென்ஷன் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோனை வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ.